அனைவருக்கும் வணக்கம். நான் பாலா. வெல்கம் டு தமிழ் ஊர்வலம், யுவர் ட்ராவல் பார்ட்னர். என்னங்க வீட்டில் போரா? ட்ராவல் பண்ணுங்க மோரா, வாழ்க்கையே மாறிடும் ஜோரா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேரா. எல்லாம் சௌக்கியமாக இருப்புன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். இன்றைக்கி 3வது நாள். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். நேற்று ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்ததால் செம டயர்டு, அதனால் லேட்டாக தான் இருந்துச்சோம். இன்றைக்கி என்னென்ன ப்ரோக்ராம்னா, இங்கே லோக்கலில் இருக்கிற பாயிண்ட்டெல்லாம் கவர் பண்ணலான்னு இருக்கோம். பார்ப்போம். இன்றைக்கி ரெஸ்ட்டு எடுக்கணும், அதே சமயத்தில் லோக்கல்லையும் கவர் பண்ணணும். லோக்கல் பஜார் விசிட்டிங், ஷாப்பிங், இன்னும் ஒரு கார்டன் இருக்குது, இந்த மாதிரிலாம் போகலான்னு இருக்கோம். கொஞ்சம் வெயில் அடிக்குது, ரூமில் ஓவர் கூலிங்க. வெளியில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுவும் வெயில் என்னென்னா தான் அப்படியே உனக்கியாக சுகமாக இருக்குது. சூரிய பகவான் இல்லைன்னா குளிரில் பயங்கரம் நடுங்கும் பொழுது. இன்னைக்கு நன்றி சூரிய பகவான். சொல்கிறது வேடிக்கை தான் இருக்கும், உங்களுக்கு அனுபவிச்சா தான் தெரியும். ஹில் ஸ்டேஷன் அலையிறோம், ஆனால் ஹில் ஸ்டேஷனில் வந்து இது குளிர் பொறுக்க முடியலப்பா, ஓவர் கூலிங் ஆகுது. அங்கே வெயில் நேரத்தில் இருந்தால் குளிர் தேவைப்படுது. இங்கே குளிர் வந்துட்டால் அப்பா வெயிலோட சுகமே அப்போ தான் தெரியுது. சரி கிளம்புவோம். காலையிலேயே மணி பார்த்தா 10:30 ஆகுது. ஓகே, இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி, நம்ம தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ரூம் தான் நம்ம ஃபஸ்ட் ரூமு. ஓனர் வீடு இது, கீழே பொழுது ஓனர் வீடு. ஃபோன் வருது, இருங்க. இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கிராஸ் ரோடுன்ற, இங்கே தான் தங்கியிருந்தோம். நம்ம இப்போ மெகாலயா சீரீஸில் எபிசோட் 8 இருக்கிறாங்க. லோக்கல் விசிட் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. உங்களுக்கு ஷில்லாங் சிட்டி எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காகவே வெளியில் வந்திருக்கேன். வாங்க, என்னென்ன கடையை ஷாப்பிங் போகலாமோ பார்க்கலாம். அதே சமயத்தில் ஊரையும் எப்படி இருக்குன்னு விசிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்து பேர் லபான்ற பேருங்க. இந்த இடத்துக்கு பேர். இங்கே என்னென்ன கடை இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடை, ஒரு ஃப்ரூட் ஸ்டால். விசிட் போவோமா? என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். லோக்கலில் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நிறைய பனானாஸ். இந்த குளிருக்கும் இவ்வளோ அழுகி போயிருக்கு. கரும் பச்சை நிறத்தில் உள்ள வாட்டர்மெலன், தேங்காய், பொரி பாக்கெட், இதுதான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரூட் ஸ்டால். சரி, இது நம்ம ஃபார்மசிங்க. சில தலைவலி, உடம்பு வலிக்கெலாம் மாத்திரை வேணும், அதை வாங்கிட்டு வாங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாட்ரி கடைங்க. அது உள்ளே காமிக்க வேணான்றான். என்ன திருட்டுத்தனமாக வைக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. அப்படியே முறைக்கிறான் பாருங்கள். அப்படியே போனான்னு வச்சவங்க. ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துடுச்சு. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துருக்கும். எப்படி பார்க்கலாம்.
பிஸ்கட்டு எப்படின்னு பார்ப்போம். இது நல்லா இருக்குது. இது 30 ரூபா தான் இருக்குது. இது 40 ரூபா சுகர் ஃப்ரீ. ரூட் ஜஸ்ட்டு ஜிஞ்சர் இதெல்லாம் பிஸ்கட் ஆச்சு. ஸோ ஸ்வீட் பட்டர் இது ஒன்று வாங்கலாம் நினைக்கிறேன். பார்ப்போம் இது எவ்வளோன்னா ரேட்டு மிச்சம் இருக்கும். பரவாயில்ல, சீப்பாக தான் இருக்குது. இது ஒன்று சுகர் ஃப்ரீ ஒன்று வாங்குவோம். இதோ எல்லாம் ஷாப் ஐட்டம். இதெல்லாம் சோப் ஐட்டம் தான் இருக்குது. நமக்கு தேவைப்படாது. ஷேவிங் க்ரீம் நல்லா இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்துல எல்லாமே விற்கிது. பரவாயில்ல. நமக்கு டிஷ்யூ பேப்பர் தான் ஒன்று வாங்கணும். லூஸில் இருந்தால் பார்க்கலாம். இங்கெல்லாம் நூடுல்ஸ் தான் பாருங்கள். அப்படியே சுடு தண்ணி ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். பார்ப்போம் மற்ற எப்படி பார்ப்போம். இது மேகி சில்லி சவ் குப்பா இது வேண்டாம். மசாலா குப்பா நூடுல்ஸ் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ரூபா போட்டுருக்கு? அமௌண்ட்டே போடலையே. 50 ரூபா. இது ஒன்று எடுக்குமா? இது வேறு சிக்கன் நூடுல்ஸ் போலது. இது 30 ரூபா. இதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் அப்படியே இதில் போட்டுறது ஹாட் வாட்டரில். இதுவும் ஹாட் வாட்டர் தான். இது இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கெல்லாம் ரைஸ் ஐட்டம் இருக்குது. தானியங்கள்லாம் இருக்குது. மில்லட்ஸ் ஆயில் நமக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இது மில்க் பவுட்ரு 243 ரூபா. இதுவும் எடுத்துப்போம். வேறு என்ன தேவைப்படும்? பிஸ்கட்டு டைஜஸ்டிவ் குக்கீஸ் 65 ரூபா தான். கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல. க்ரீம் இது க்ரீம் பிஸ்கட். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. ட்ரை கச்சூரி இது ஸ்பெஷலாக இருக்குது இந்த பக்கத்துக்கு. உப்புக்கல்லை இது வந்து இதுதான் பெல் ஸ்வீட் அண்ட் சார் கிராம். இது ஹோல் கார்லிக்கே விற்கிறேன். எனக்கு பீனட்ஸ் 50 ரூபா பாக்கெட்டு. இது 100 ரூபா 120 ரூபா. 70 ரூபா. சமோசா இது 70 ரூபா தான். தேவைன்னா இருக்குது. இங்கே லோக்கல் ஹனி காலா ஹனி 319 ரூபா. 1/2 லிட்டரு தான். காஃபி பவுடர் தான். இன்ஸ்டன்ட் காஃபி 700 ரூபா போடுறாங்க. இது
இதெல்லாம் கார்ன் ஸ்டார்ச். பொரி பாக்கெட் கூட விற்கிறாங்க. எவ்வளோ புரியுதா பொரி? कितना है इधर? 25. சரி வேணும் தப்பு வாங்கிக்கிறது. அம்பட் டீ பாக்கெட் பில்லு போட்டு கொண்டுதான். பொரி உருண்டை, இது ப்ரெட்டு, இதுவும் ப்ரெட்டு தான், க்ரீம் ப்ரெட்டு. இதெல்லாம் சிப்ஸு ட்ரை ஐட்டம். இது ஒரு பாக்கெட் வாங்கிப்போமா? 20 ரூபா தான். எப்படின்னு பார்ப்போம். இதுவும் 20 ரூபா தான். இதெல்லாம் 20 ரூபா தான். எல்லாமே 20 ரூபா தான். இது எல்லாம் சாம ஸ்பெசியாக இருக்குங்க. dua coklat ya. போலீஸ் பஜார் வரைக்கும் டாக்ஸியில் போகலான்னு டாக்ஸியில் ஏறியாச்சு. ஒரு ஆளுக்கு 30 ரூபா தான். எல்லாம் மெடிசன்லாம் வேணும், அதுக்கு தான் போகிறோம். பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். செம்ம டிராஃபிக் எல்லாம் நிற்கிது. பாருங்க போலீஸ் பஸ்ஸாக. பகலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டில் பார்த்தோம், இப்போ பகலில் பார்க்கலாம். பாருங்கள் நைட்டில் அவ்வளோ வெளிச்சமாக இங்கே இருந்தது. அவ்வளோ லைட்லாம் போட்டு இப்போ பாருங்க வெறிச்சோடி போய் கிடக்குது. இதுதான் முக்கியமான இடம். இது இந்த சர்க்கிள்லாம் நல்லா வைப்பான ஏரியா. அது நீங்கள் டாக்ஸி ஸ்டாண்ட்லாம் இங்கே தான் இருக்குது. சரி அடுத்த இடத்துக்கு போவோம். பாய். என்ன பண்ணலாம்? என்ன மெனு பார்த்தீங்கள்ல, ரொட்டி, தந்தூரி ரொட்டி சொல்லலாம், ஆம்லெட்டு, பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே, அதுதான் நமக்கு செட் ஆகும். ஹோட்டல் வைப் சூப்பராக இருக்குங்க. பார்க்குறீங்களா எப்படி இருக்காரு? பலூன்லாம் கட்டி ஸ்டோன் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபிஷ் அக்வாரியம். ஹோட்டல்லாம் நாங்கள் சூப்பர் மெயின்டெனன்ஸு இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது நம்ம தான் பணம் கட்டணும். க்ளீனாக இருக்கணும், இதை பாராட்டணும். ஷெல்லாங்கெலாம் இதே மாதிரி தான் நிறைய ஹோட்டல் இருக்குது. நம்ம பாராட்டு ஒவ்வொரு டேபிள் பார்த்திங்கன்னா அழகாக வாட்டர் பாட்டிலு, சால்ட் பேப்பரு, டிஷ்யூ பேப்பரு க்ளீனாக எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. என்னடா ஹெல்மெட் போட்டு தவறில்ல, போயிட்டுருக்கோம், சைக்கிள் போயிட்டுருக்கோம். 90 ரூபா நாங்கள் எடுத்து போகிறதுக்கு.
ஈஸியாக இருக்கும். 2 பேர் பண்ண கஷ்டம். ஃபோன் வந்து பார்த்துட்டு பேசுகிறேன். எல்லாம் இது அப்படியே கட்சி பார்த்தா ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு இருக்கு. பள்ளம் வந்ததால் ஆஃப் பண்ணிட்டாரு. இங்கே பாருங்கள், இந்த சிலையை அங்கங்கே வச்சுருக்காங்க ரவுண்டா அண்ணா கிட்ட எல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃபுல்லாகவே மாருதி ஆல்டோ தாங்க. இன்ஜின் சூப்பராக வேலை செய்யுது. இங்கே ஏதாவது ஹைப்ரிட் மாரி வச்சுருக்காங்களான்னு தெரில, டர்போன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. எல்லா டாக்ஸி எல்லாமே மாருதி தான். இங்கே மாருதியோட ஆட்சி தான் இங்கே நடக்குது. நம்மலாம் மாருதி வந்து ஏறுமோன்னு டவுட்டில் பண்ணுவோம். பாருங்கள், எல்லா டாக்ஸியும் மாருதி தான். எல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கள் டாக்ஸிலாம் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. இங்கே இதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க டிராஃபிக்கு. ஆனால் ரோடு கொஞ்சம் குறுகலாக போயிட்டு இருக்குது. நிறையா ஷாப்பிங் மால்லாம் இருக்குது. குட் ஈவினிங். மணி பார்த்திங்கன்னா 7 ஆகுதுங்க. நம்ம ஹோம் ஸ்டேவோட ஓனர் வந்து ஒரு ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பக்கத்துலேயே இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படியே டின்னர் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தான் மழை பெஞ்சிருக்கு பொழுது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. இங்கே பக்கத்தில் தான் சொன்னாங்க. ஒரே இருட்டாக இருக்குப்பா, பார்த்து நடக்கணும். தண்ணி அங்கங்கே இருக்குது. இதாங்க மீன் கடை, சிம்பிளாக வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இறைச்சி கடை, மீட், மாட்டுக்கறி தான் அங்கே அதிகமாக சாப்பிடுவாங்க பொழுது. மழை பெஞ்சதால் ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்கள். ஸ்லோவாக தான் வண்டிலாம் வருது. இங்கே பக்கத்துலேயே ரெட் ஒயின் சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்டே இருக்குங்க. அதுவும் நல்ல ரிவ்யூ தான். இதுதான் அது. அப்படியே போயிட்டால் கிட்டே தான் இருக்குது. ரீகல் பைக்ஸ் இருக்கு, பார்ப்போம் வாங்க. இதுதான் மெனு. நமக்கு இந்த 450 போதும், வேறு எதுவும் தேவையில்லை. சைடு இருக்குது ஆல்சோ மெனு. இந்த கேக்கு தான் ஃபேமஸ் போகுது. நல்லா இருக்குது. சின்ன ஓட்டம்லாம் க்ளீனாக இருக்குது. கேட்குது, சொல்லுங்கள். சரிங்க, ஓகே, சரி. சாப்பிட்டாச்சு. கடைசியாக பசம்மாய் அப்படின்னு பார்த்துருவோம். இது பரவாயில்ல. இது நல்லா இருக்கு. தான் இருக்குது, பரவாயில்ல. கேக் தான் வித்தியாசமாக இருக்குது. ப்ளைன் கேக்கு. பார்சலை வாங்கியாச்சு, கிளம்புவோம். பாருங்கள், எல்லாம் லைட் வெளிச்சத்தில் ஜொலிக்குது ஷில்லாங் சிட்டியே. மழை வேறு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், பார்த்துக்கலாம். அந்த ரூம் கை கட்டும் தூரம் தான். வாங்க கிளம்பலாம். ரூமுக்கு போகிறது முன்னாடி இந்த
காய்கறி கடைக்கு வந்திருக்கோங்க. நமக்கு தேவையான எல்லா காய்கறியும் கிடைக்குது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய்லாம் அவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. முட்டைக்கோஸு, ஏதோ காலிஃப்ளவரு, ஸ்டார் ஃப்ரூட் கூட இருக்குங்க. மாதுளம்பழம், டொமேட்டோ, குடமிளகா, கீரை நிறைய இந்த மாரி சேர்த்துக்கிறாங்க. இங்கே பாருங்க வெங்காயத்தாள். சரி வாங்க, அப்படியே ரூமுக்கு போகலாம். டயர்ட் ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்தாச்சுங்க. குட் நைட். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். லோக்கல் விசிட் மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்படி சூப்பரா. ஆனால் ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் கிடையாது, கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்ரு 150 மீட்ரு வரும், அவ்வளோதான். கொஞ்சம் இறக்கம், படி நிறையா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சூப்பரான ஃபால்ஸுங்க.